அபிராமி மேல இருக்கக்கூடிய பற்றை பாடலா பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாடினதுதான் 101 பாடலா பாடியிருக்காரு. இந்த 79வது பாட்டுல அபிராமி என்ன பண்றா, மனம் இறங்கி நான் காட்சி தரேன், நிலாவை தானே தரணும் அப்படின்ட்டு தன்னோட காதுல இருக்கக்கூடிய அந்த தோட வானத்துல காட்டுறா. அன்னைக்கு அது முழு பௌர்ணமி நிலாவா. அந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது இந்த ஒரு கஷ்டத்துக்காக தானா அப்படின்னு கிடையாது. நிறைய இருக்கு. 101 பாடல் இருக்கு. 101 விதமான பிரச்சனைகள் கண்டிப்பா இதுல எல்லாருமே ஏதாவது ஒண்ணு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கான பாட்டு அப்படின்னா, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான பாடு இது. இப்போ நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், பிரிஞ்சிருப்பாங்க, டிவோர்ஸ் ஆகிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் பிரிந்தவர்கள்லாம் என்ன பண்ணணும், நான் மறுபடியும் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்றேனே அப்படின்னும் போது இந்த ஒரு பாடலை பாடும்போது, இந்த ஒரு பாடலை நம்ம பாடும்போது நம்ம குடும்ப கவலைகள்லாம் மறந்து நம்ம மறுபடியும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் தான். ஒரு குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கும், அவ பால் கொடுத்திருப்பா, ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த அந்த ஒரு பெருமை மிக்க குணத்தை உடையவளே. யாரை பார்த்தாலும் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. யார் யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த அபிராமி அந்தாதியில் 5வது பாடலை படிக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே நம்மளை விட்டு கொஞ்சம் நாளில் காணாமல் போயிடும்னு சொல்லலாம் மேம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் வருது. அந்த கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுக்கிறதுக்காக தான் கடவுள் நமக்கு பொக்கிஷமான பல மந்திரங்களை கொடுத்திருக்காரு. விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இந்த மாதிரி நிறைய மந்திரங்களை நம்ம உச்சரிச்சோம்னா நமக்கு கிடைச்ச அந்த தீங்கு எல்லாமே மாயமா மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு வைரமான பொக்கிஷம் தான் அபிராமி அந்தாதி. இதுல நம்ம வாழ்க்கையோட அத்தனை கஷ்டங்களும் தீர்றதுக்கான பாடல்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி இன்னைக்கு நமக்கு ரொம்ப விரிவாக்கமா சொல்றதுக்காக தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் பவித்ரா வந்திருக்காங்க. அவங்கள ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. நீங்க சொல்லுங்க மேம், ஃபர்ஸ்ட் இந்த அபிராமி அந்தாதி உருவான வரலாறு எங்க இருந்து? அபிராமி அந்தாதி உருவானது அங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு அந்த கோவில்ல இருக்காரு. அபிராமியோட சன்னதியில அபிராமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அபிராமி மேல ரொம்ப பற்றா இருந்தப்போ ஒரு தியானத்துல இருந்திருக்காரு. அந்த நேரம் மன்னர் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த திதியை மாத்தி சொல்லிட்டாரு. அபிராமி பட்டர் மாத்தி சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, அமாவாசை திதியை பௌர்ணமி அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டாரு. அவரு மன்னருக்கு உடனே கோவம், திதியை மாத்தி சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நைட்டு நிலா வரல அப்படின்னா உங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொன்னோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அபிராமி கிட்ட போய் அழறாரு. நம்ம எப்படி அம்மா கிட்ட அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அழும்போது, அம்மா அழாத, நான் உனக்கு இதுதானே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம மனுஷங்களா இருக்கக்கூடிய நம்மளே அந்த கருணை காட்டும் போது அவ இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணக்கூடியவள் இல்லையா. அதனால அவ என்ன பண்றா, சரி ஓகே நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த தண்டனை வருது. அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை மரண தண்டனைக்காக அந்த நெருப்பு இது மேல நிக்க வைக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றாரு அப்படின்னா, அபிராமி மேல இருக்கக்கூடிய பற்றை பாடலா பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாடினதுதான் 101 பாடலா பாடியிருக்காரு. இந்த 79வது பாட்டுல அபிராமி என்ன பண்றா, மனம் இறங்கி நான் காட்சி தரேன், நிலாவை தானே தரணும் அப்படின்ட்டு தன்னோட காதுல இருக்கக்கூடிய அந்த தோட வானத்துல காட்டுறா. அன்னைக்கு அது முழு பௌர்ணமி நிலாவா காட்சி தந்து அமாவாசைய பௌர்ணமின்னு சொல்லி மாத்தக்கூடிய அந்த ஒரு பெரிய அற்புதத்தை பட்டர், அவர் என்னோட பக்தனாச்சே, நான் எப்படி அவனை கஷ்டப்படுத்த விடுவேன் அப்படின்ட்டு அந்த செயலை அபிராமி பண்ணியிருக்கா. இது ஒரு உண்மையான பக்திக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். ஓகே, இப்போ அந்த அபிராமி அந்தாதி அந்த பாடல்களை நம்ம பார்க்கலாம் மேம். பாடல்கள் கேட்கும் போதே அந்த காதுல தேன் பாயுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இனிமையான பாடல்கள். அது நீங்க சொல்லி எங்களுக்கு அதோடைய விளக்கம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா மேம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரே பண்ணுவோம். விநாயகர் இல்லாம அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அப்படி விநாயகரோட காப்பு ஃபர்ஸ்ட் கணபதி
கணபதி காப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இதுதான் கணபதி காப்பு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கொன்றை மலரையும் செண்பக மலரையும் தாங்கி அணிஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமானும் அவங்கள மனசார நினைச்சிட்டு இருக்க அந்த பார்வதி தேவியும் 2 பேரோட மகனாகிய விநாயக பெருமானே, அழகுடைய விநாயக பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 உலகத்தையும் ஆட்சி புரிகின்ற அபிராமியோட அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதிங்கிற அந்த பொக்கிஷத்தை நான் அடுத்தடுத்து நல்லபடியா பாடணும், அடுத்தடுத்து நல்லபடியா எனக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் விநாயகரை ப்ரே பண்ணிட்டு இந்த சாங்கை பாடியிருக்காங்க மேம். கண்டிப்பா நம்மளும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இருப்போம். இது அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது இந்த ஒரு கஷ்டத்துக்காக தானா அப்படின்னு கிடையாது. நிறைய இருக்கு, 101 பாடல் இருக்கு, 101 விதமான பிரச்சனைகள் கண்டிப்பா இதுல எல்லாருமே ஏதாவது ஒண்ணு ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி ஃபேஸ் பண்றவங்கலாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இதுதான் பாடணும் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கூட, இப்போ சிலருக்கு ஞானம் வேணும், கல்வி வேணும், இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல, திருமணம் லேட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஒவ்வொன்றுத்துக்கான ஒவ்வொரு பாடல் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு பாடலா நம்ம பாடலாம். கண்டிப்பா மேம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் முதல் பாடல அழகா ஆரம்பிங்க. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த செங்கதிர் உதயன் சூரியன் இருக்கக்கூடிய அந்த செங்கதிர் மாதிரியும் நம்ம நெத்தியில வச்சுக்கக்கூடிய அந்த திலகம் இருக்கு இல்லையா, அது மாதிரியும் மாதுளம் பூவோட மொட்டை நம்ம பார்த்திருப்போம், அது மாதிரியும் இந்த எல்லாத்துலயுமே அழகா காட்சி கொடுக்குற அந்த அந்த ஒரு அழகு, இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த அம்பாலோட உருவத்தை ஃபர்ஸ்ட் சொல்றாரு அபிராமி பட்டர். இதெல்லாம் இருக்க மாதிரி எனக்கு எப்பொழுதும் துணையா நீ மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் எனக்கு வேண்டாம், உன்னோட துணை எனக்கு எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாடலை பாடுறாங்க மேம். ஓகே, இப்படி பாடி ஆரம்பிக்கிறாரு. ஆமா, இது ஃபர்ஸ்ட் பாடல். இது எதுக்காக அப்படின்னா, கல்வி ஞானமும் கல்வியும் பெறணும் அப்படின்னா இந்த பாடலை பாடும்போது குழந்தைங்க பாடணும் அப்படின்னா, ஏன்னா ஈஸியான வரிகள் தான் இது. குழந்தைங்க பாடணும், இல்ல நம்ம பெரியவங்கள என்ன சொல்லுவோம், எனக்கு கொஞ்சம் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க இந்த பாடலை அபிராமி அந்தாதி முன்னாடியோ இல்ல நம்ம வீட்டுல விலைக்கேத்தி வச்சு இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது அந்த அபிராமியோட முழு அனுகிரகமும் நம்ம மேல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேம். சூப்பர். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்பூங் கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அபிராமி அன்னையே, நான் தொழக்கூடிய தெய்வமும் என்னை பெற்ற தாயும் ஆகிய ஒன்ன நான் நினைச்சு பாடுறேன் இந்த பாட்டை. இது எதுக்கான பாட்டு அப்படின்னா, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான பாடு இது. இப்போ நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், பிரிஞ்சிருப்பாங்க, டிவோர்ஸ் ஆயிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் பிரிந்தவர்கள்லாம் என்ன பண்ணணும், நான் மறுபடியும் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறேனே அப்படின்னும் போது இந்த ஒரு பாடலை பாடும்போது அந்த பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல். அபிராமி தாயே, என்ன அறிஞ்சு உன்னை தொழக்கூடிய நானு, உன்னை தொழறது மட்டுமே இல்லாம எனக்கு துணையாவும் நீ இருக்க, என்ன ஒரு பெற்ற தாய் போல நீ என்ன பாத்துக்கிற. இந்த வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு முதன்மையாக விளங்கக்கூடியவளும் நீ தான். ஸோ உன் கையில என்னென்ன இருக்கு அப்படின்னா, கையில் பாசாங்குசம், இந்த கரும்பு வில்லு எல்லாமே ஏந்திட்டு இருக்க. இதே மாதிரி என்னையும் நீ தாங்கணும், என்னையும் நீ உன்னோட அருட்கண் பார்வையால என் மேல, உன் பார்வை என் மேல பட்டு மறுபடியும் நாங்க ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கான பாடலா இது இருக்கு மேம். அப்ப இது கணவன் மனைவி அவங்களுக்குள்ள அந்த பிரிவெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது ஒரு சிறந்த பாடலா இருக்கும். கண்டிப்பா இது பாடலாம். கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு, இல்ல ஒரு குடும்பமே பிரிஞ்சு இருக்கு அப்படின்ற நிலைமையில இருக்கவங்க எல்லாம் இந்த பாடல் பாடும்போது அந்த அபிராமியோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேம். ரொம்ப அற்புதம். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் நினது திருவடிக்கே திருவே வெறுவி பிறந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருட்செல்வத்தை தரக்கூடிய அபிராமி தாயே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்னை பத்தி பெருமையா பேசுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணணும், உன்னை பத்தி பெருமையா பேசி உன்னோட பாதத்துல சரணாகதி அடையணும். அப்போ என்னை பத்தி பெருமையா பேசுற இந்த மக்கள் கூட இருந்து நான் நரக வேதனையை அனுபவிக்கிறதுக்கு நான் உன்னை பத்தி பெருமையா பேசி உன்னோட பாதத்துல நான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் பாடலாம் மேம். இது எதுக்கான பாடல் அப்படின்னா,
குடும்பத்துல கவலைகள் இருக்கும். இப்போ நிறைய பேரோட குடும்பத்துல கவலைகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த குடும்ப கவலைகள்ல இருந்து விடுபடணும், இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கான சொல்யூஷனா இந்த ஒரு பாடலை நம்ம பாடும்போது நம்ம குடும்ப கவலைகள்லாம் மறந்து நம்ம மறுபடியும் மகிழ்ச்சியா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். அடுத்து என்ன பாடல்? மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்தகவே. இது எதுக்கான பாடல் அப்படின்னா, உயர் பதவி கிடைக்க, நம்ம ஒரு வேலையில இருக்கோம், நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னா தேவர்கள் மனிதர்கள் எல்லாருமே வணங்கக்கூடியது இந்த அபிராமி தாயை தான். அப்படி இருக்கும்போது அந்த அழகிய சிவந்த பாதங்களையுடைய அந்த அபிராமி தாயே, நான் உன்னோட அந்த சிவனோட ஜடாமுடியில பார்த்திருப்போம், நீண்ட ஜடாமுடியா இருக்கும், அதுல அழகா சந்திரன் கங்கை எல்லாரையுமே அமர வச்சிருப்பாரு. அந்த மாதிரி கொண்டு ஒரு மனிதனை, அந்த சிவபெருமானும் நீங்க கூடாது, என்னை விட்டு நீயும் நீங்காம இருக்கணும், 2 பேருமே என் மனசுல இருந்து ஆட்சி புரியணும் அப்படின்றதுக்கான பாடல் மேம் இது. உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பாடல் பாடும்போது அவங்க அடுத்தடுத்து ப்ரமோஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அவங்க வாழ்க்கையில அவங்க உயரணும் அப்படின்னா இந்த பாடல் கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி வேலைக்கு மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையில நான் இன்னும் இந்த அடித்தனமா இருக்கனே, கொஞ்சம் ரொம்ப லோவா இருக்கனே, இப்படி இல்லாம நானும் 4 பேர் மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த பாடல் பாடும்போது உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சு மருங்குல் மனோன்மணி வாற்றடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இது எதுக்காக அப்படின்னா மனக்கவலை தீர. இந்த பாடல் மனக்கவலை தீரத்துக்கு, இந்த உயிர்கள் இடத்துல படைத்தல் காத்தல் அழித்தது எல்லாமே இந்த சக்தி பண்ணிட்டு இருக்கா. சிவன் பிரம்மா பண்றாரு, பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 பேரும் பண்ற மாதிரியே மிகப்பெரிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா இந்த அம்பாள் கிட்டதான் இருக்கு. இது நடுவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை அழறது, இது உங்களுக்கு இந்த கதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கும், அவ பால் கொடுத்திருப்பா, ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த அந்த ஒரு பெருமை மிக்க குணத்தை உடையவளே. இப்போ அதே மாதிரிதான் நம்ம மனசுல எவ்வளோ கவலைகள், ஏன்னா அது எந்த குழந்தை யார் என்னன்னு தெரியாம அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து நல்ல அறிவை கொடுத்துருக்கா ஞான சம்பந்தருக்கு. அதே மாதிரி நான் உன்னை நினைச்சு இந்த பாடல் பாடுறேன், என்னோட மனசுல தேவையில்லாத கவலைகள்லாம் இருக்கு, இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாடலை பாடணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அபிராமி நமக்கு அவங்களுக்கு பால் கொடுத்தா நமக்கு ஒரு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து நம்ம மன கவலைகள்லாம் தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த பாடல் பாடுறது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப பெண்களுடைய மனக்குழப்பம் ரொம்ப யாருக்கெல்லாம் மனசுல ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவங்க இந்த பாடலை அடிக்கடி படிக்கலாம். ஆமா, ஏன்னா இப்போ இந்த வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை ஸ்ட்ரெஸ். யாரை பார்த்தாலும் நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்றாங்க. யார் யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த அபிராமி அந்தாதியில 5வது பாடலை படிக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே நம்மளை விட்டு கொஞ்சம் நாள்ல காணாம போயிடும்னு சொல்லலாம் மேம். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எதுக்கான ஸ்லோகம்னா மந்திர சித்தி பெறணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் பூஜை பண்றேன், நானும் எல்லார மாதிரியும் காலைல எழுந்துக்கிறேன், 4 விளக்கேத்துறேன், ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நான் என்ன ஸ்லோகம் சொன்னாலும் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்திர சித்தி பெறும். ஏன் அப்படின்னா இந்த அம்பாலோட திருவடியை பத்தி சொல்லியிருக்காங்க. அம்மனோட திருவடி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிவந்த பாதங்களையோட அந்த தாமரையை விட ரொம்ப 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 சாஃப்டான ஒரு அந்த பாதமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்பொழுதும் நினைக்கக்கூடியது உன்னோட திருமந்திரம் தான், என்னோட மனசுல ஃபுல்லா உன்னோட திருவடி தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நான் எப்பொழுதும் யாரை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா உன்னை தொழக்கூடிய அந்த அடியார்களை மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை கைவிட மாட்ட, அப்போ உன்னோட அருள் எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மந்திர சித்தி பெறத்துக்காக இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம சொல்லலாம் மேம். நம்ம நினைச்ச காரியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரங்கள் நம்ம கத்துக்கணும், ஞானத்தை அடையணும்னா இந்த பாடல் கண்டிப்பா இந்த ஒரு பாடல் எல்லாருக்கும் வழி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தத்தியுரு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம்
கருது கண்டாய் கமலால என்னும் மதியுருவேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூரானான சுந்தரியே. இது எதுக்கு அப்படின்னா, மழை என வரும் துன்பம் வந்து பனி போல நீங்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மழை போல எனக்கு நிறைய துன்பம் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, பனி போல நீங்கணும். நம்ம பெரியவங்க எல்லாம் ஒரு வாக்கியமா சொல்லுவாங்க, மழை போல வர துன்பம்லாம் பனி போல நீங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த தாமரை மலர்ல உதிக்கின்றவளே, இந்த சிவபெருமான், பிரம்மன், விஷ்ணு எல்லாருமே ஒன்னதான் தொழறாங்க. அப்படியேற்பட்ட பேரழகானவள் நீ. அப்படி இருக்கும்போது இந்த தயிர் மத்து கடையிற மாதிரி இந்த உலகத்தை வந்து கடைஞ்சிட்டு இருக்க. பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது எல்லாமே சாதாரணமா நடக்குது. நான் என்ன ஜென்மத்துல என்ன பாவம் புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. உன்னை பத்தி பேசுறதுக்கும் உன்னோட மந்திரங்களை நான் சொல்றதுக்கும் என்ன இந்த ஆன்மாவை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போயிடு அப்படின்னு சொல்றதுக்கான பாடல் தான் மேம் இது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இது வந்து நம்ம ஆன்மாவை உணர்றதுக்கான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடர எல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம் தரி கைத்தலால் மலர்த்தால் என் கருத்தனவே. இது வந்து எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பற்றுகள் நீங்கி ஒரு பக்தி வரணும் அப்படின்னா இந்த ஒரு பாடலை சொல்லணும். அது முன்ன சொன்ன மாதிரி அந்த அபிராமி அன்னைய ஒவ்வொரு பாடல்களையும் அபிராமி பட்டர் அவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அபிராமி அன்னையே ரொம்ப பேரழகானவளே, இந்த உலகத்துல இந்த அகம் புறத்துல வரக்கூடிய இந்த பாசங்கள் எல்லாம் நீக்கிடு. எனக்கு இந்த பாசமே வேண்டாம். நான் உன்னை மட்டுமே நம்பிட்டு இருக்கணும், உன்னை மட்டுமே தொழுதுட்டு இருக்கணும், உன்னோட திருவடியே நான் சரணடைஞ்சா போதும் அப்படின்னு மிக அழகா அபிராமி பட்டர் வந்து என்ன பண்றாருன்னா, அம்பாள் கிட்ட சரணாகதி அடைகிறாரு. ஸோ அப்படி சரணாகதி அடைஞ்சதுனாலதான் அம்பாள் வந்து காட்சி கொடுத்துருக்கா. நம்மளும் இந்த பற்றுகள், இப்ப நிறைய பேர் வந்து முன்ன ஒரு மாதிரி பேசிட்டு பின்ன ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அச்சோ இவங்க வெளியில நம்ம கிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க, நம்மளை பத்தி வெளியில போய் வேற மாதிரி பேசுறாங்களே, நம்ம முன்னாடி ஒழுங்கா பேசிட்டு பின்னாடி போய் பேசுறாங்களே, இதெல்லாம் நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்வா நமக்கு மாறுது. அந்த பற்றுகள்லாம் எதுவுமே வேணாம். நம்ம என்ன பண்ணணும், ஆன்மீகத்தை நோக்கி போயிடணும். பக்தியை நோக்கி போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாதான் இந்த பாடலை நம்ம அபிராமி பட்டர் நமக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் மேம். கண்டிப்பா வாழ்க்கையில நமக்கு கடைசியா கை கொடுக்க போறது கடவுளும் கடவுளுடைய பக்தியும். கண்டிப்பா. கருத்தன எந்தை கண்ணன வண்ண கனக வெற்பின் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாடல் எதுக்கு அப்படின்னா, அனைத்தும் வசமாக இருக்கணும், நான் எது நினைச்சாலும் எனக்கு உடனடியா நடக்கணும், எல்லாமே என்னோட வசத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதுக்காக இந்த பாடல். எதுக்கு அப்படின்னா, சிவபெருமான் வந்து எப்பொழுதுமே அவரோட மனசுலயும் சரி அவரோட கண்லயும் சரி, இந்த பார்வதி இல்லாம சிவன் இல்லை, சிவன் இல்லாம பார்வதி இல்லை, அதனாலதான் சிவசக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீ ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்த அந்த எவ்வளோ இறக்க குணம் இருந்தா ஒரு குழந்தை அழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் கொடுக்குற அந்த உன்னோட அந்த மார்பையும் அந்த மார்பில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆரமானது அது, அப்புறம் வந்து அந்த பூக்கள் நம்ம மாலை சாத்தி எடுத்துட்டு போய் கொடுக்குறோம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த முல்லை பூனா தேன்லாம் சொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழகா வர்ணிச்சு இந்த ஒரு பாடலை பாடியிருக்காரு. ஆரம் எல்லாமே சொல்லிட்டு அந்த சிவந்த கைகள்ல இருக்கக்கூடிய அந்த கையை பார்த்தோம்னாலே அந்த அம்பாலோட கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அந்த சிவந்த கைகளா இருக்கும். அப்படியேற்பட்ட உன்னோட காட்சி தான் எனக்கு முன்னாடி இருக்கணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், அந்த காட்சி வந்துட்டா போதும், நான் எப்பப்ப மனசுல நினைச்சு உன்னை நினைக்கிறேனோ அந்த ஒரு காட்சியோட நீ எனக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் சொல்லியிருக்காரு மேம். ஓகே, இது வந்து கடவுள்கிட்ட அவர் வைக்கிற ஒரு வேண்டுகோள். கண்டிப்பா. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. இது எதுக்கான பாடல் அப்படின்னா, மோட்சம் பெறணும் அப்படின்னா இந்த பாடல். எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே நான் என்ன பண்ணாலும் சரி, நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, எப்படினாலும் உன்னோட ஞாபகம் மட்டும்தான் எனக்கு இருக்கணும், உன்னை தவிர நான் வேற யார்கிட்டயும் போகக்கூடாது அப்படின்றதுக்கான பாடல் இது.
அந்த காலத்துல இமயத்திலே பிறந்தவளே, உன்னை தவிர நான் எப்போ இந்த வேதங்களுக்கெல்லாம் முதன்மையாக திகழ்பவளே, ஏன்னா வேதங்களுக்கு ஆதியும் அந்தமுமாக அபிராமி தான் இருக்கா. அப்படி இருக்கக்கூடியவளே, இந்த உன்னை தவிர நான் வேற யார்கிட்ட போக போறேன்? நான் எப்போ நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, இல்ல என்ன வேலை பண்ணாலும் எப்பொழுதும் நினைப்பது ஒன்றை மட்டும்தான். வேற யாரையும் நான் நினைக்கணும்னு தோணல. உன்னோட அந்த முகத்தை பார்க்கும்போது, உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழகை பார்க்கும்போது எனக்கு வேற யாருமே கண் முன்னாடி காட்சி கொடுக்கல. நீ மட்டும்தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அபிராமி பட்டர் வந்து அபிராமியை எந்த அளவுக்கு ஒரு உண்மையா ஒரு பக்தி பக்தியோட. கொண்டு அவரை வணங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா இது எல்லா பாடல்களையுமே அந்த அம்பாலோட அழகையும், அவங்க அந்த தாமரைப்பூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சாஃப்டா இருக்கும்னு, அதை விட ரொம்ப சாஃப்ட் இந்த அம்பாள் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய பாட்டுல எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து மோட்சம் சாதனை பெற அப்படின்னா நம்ம இந்த ஒரு பாடலை படிக்கும்போது நமக்கு கண்டிப்பா நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேம். ஓகே, அப்ப கண்டிப்பா வந்து வாழ்க்கையில இன்னொரு பிறவி நமக்கு வேண்டாம், இந்த பிறவியில நம்ம கடவுளை அடையணும், முக்தி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாடல் ஒரு சிறந்த மருந்து. கண்டிப்பா மேம்.